ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இனிமேல் இந்தியா ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்காது. நான் மோடி கிட்ட பேசிட்டேன். அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். நானும் ரவுடி தான் அப்படின்றாரு நம்ம ட்ரம்ப்பு. வாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போது சைனா அவங்களுடைய ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதாவது மேக்னெட்டு, பேட்டரிஸுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது நேற்று காலையில் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நான் இந்தியா கிட்ட பேசிட்டேன், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிஎம் மோடி கிட்ட ஒரு கால் பேசினேன். அந்த காலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பெட்ரோலை ஃபுல்லாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்காது அப்படின்னு மோடி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் என்கிட்ட. இனிமேல் பெட்ரோல் வாங்குறத அவங்க நிறுத்திடுவாங்க அப்படின்னு அவராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது அமெரிக்கா பிரசிடெண்ட்டே சொன்னதால் உலகத்தில் இது பெரிய நியூஸாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக அவர் நிஜமாகவே பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது இந்தியா கன்ஃபார்ம் பண்ணணும். பட் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் மோடியும் ட்ரம்ப்பும் டைரெக்டாக பேசின மாதிரி எந்த ஒரு செய்தியும் விடலை. இன்ஃபேக்ட் நியூ டெல்லியிலேருந்து இந்த மாதிரி ஒரு செய்தியே வெளியே வரல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளியுறவுத்துறையும் இதை பற்றி பெருசாக எதுவும் நியூஸில் சொல்லலை. ஸோ மோடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் கிட்ட சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பட் ட்ரம்ப் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்? வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ரஷ்யாவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், ஆனால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கராராக இருக்கார். இது எப்படி இருக்குன்னா, நம்மளை தூண்டி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப நாள் எதுவுமே பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கிறதால ட்ரம்ப்பாக இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்னு ஏதோ பேசுகிறாரு. ஆனால் இதையெல்லாம் ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி மோடி ஏதாவது ஒன்று பேசுவார், ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இஷ்டத்துக்கு பால் போட்டு பார்க்குறது. ஒரு இடத்துல வெடிப்போம் இல்லையா, அந்த இடத்துக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க. வேணும்னே தூண்டி விட்டு பேசுகிறது. இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஏதாவது திருப்பி பேசும்போது அதை பாயிண்ட்டாக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரம்ப் ஃபாலோ பண்ணுறாரு. இதை உலகத்தில் இருக்கிற ஜேர்னலிஸ்டெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு ப்ராப்பர் எத்திக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. சிலர் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த மாதிரி தூண்டி விட்டு அவங்களோட வாயிலேருந்து வர வார்த்தைகளை வச்சு அவங்களுக்கு எதிராகவே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பிஹேவியர் தான் நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்கவுங்க செய்திகளை சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ரீசெண்டான ஒரு 2-3 மாதத்தில் தான் இந்தியா ரஷ்யாவோட ஆயிலை அதிகமாக இம்போர்ட் பண்ணுது. எதுக்கு இம்போர்ட் பண்ணுதுன்னா, மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இம்போர்ட் பண்ணுது. இதில் ஒரு காமெடி என்னென்னா, நிறைய நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து தான் சப்ளை ஆகுது. ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் விலை கொஞ்சம் கூட இறங்கவே இல்லைங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மற்ற நாடுகளுக்கு இந்தியாவை விட கம்மியான ரேட்டில் பெட்ரோல் விற்க முடியுது. அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த நாடே. உதாரணமாக இப்போ இங்கேருந்து பர்மாவுக்கு நம்ம பெட்ரோல் விற்கிறோம் அப்படின்னா, அந்த நாட்டில் நம்ம இந்திய நாடை விட பெட்ரோல் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ஸோ இது எங்கே பிரச்சனையாக முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக அடி வாங்குது. ட்ரம்ப்பே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ இப்போ பெட்ரோல் விலை ஏறப்போகுது. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலன்னா வேறு எந்த நாட்டுக்கிட்டேருந்து வாங்குறது? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்டேருந்து வாங்கணும், இல்லை ஈரான் கிட்டேருந்து வாங்கணும். இவங்க கிட்டேருந்து வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ பெட்ரோல் விலை மறுபடியும் ஏறிடும். அப்படின்ன உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னா, பெட்ரோலோட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் எல்லாம் $1 $2 எகிரிடுச்சுப்போம். இப்போது மறுபடியும் அது எங்கே அஃபெக்ட் ஆகுனா, நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் இது திரும்பி பிரச்சனையாக முடியும். இதை யூஸ் பண்ணி எதிர்க்கட்சியெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி மோசமாக இல்லாத ஒரு கமெண்ட்டை சொல்லும்போதும் இந்தியன் கவர்மெண்ட் வாயை மூடிட்டு இருக்கே அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் நம்ம ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியெல்லாம் தேவையில்லாமல் ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. ஒரு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு புரியாமல் நிறைய மக்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் இது. இது எந்த அளவுக்கு நம்ம மக்களை டிமோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, இந்தியா தனிப்பட்ட முறையில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி விற்கிறத ஒரு வியாபாரமாக பார்க்கல. இந்திய நாட்டு மக்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பெட்ரோல் வாங்குகிறோம். எங்களுடைய நீடுக்கு தாண்டி இருக்கிற கச்சா எண்ணெய் தான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இந்திய மக்களுக்கான நீட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்தியா கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து அவங்களோட நீட்ஸை கம்மி காசில் சரி பண்ண முடியுமோ அதை எல்லா வழிகளும் இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. எப்போ? நேற்று ட்ரம்ப் சொன்னதுக்கு எதிர்த்து பதிலாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணுவார்? இந்த பதிலை சரியான பதில் எடுத்துப்பாங்களா, இல்லை இது ஒரு அக்ரெசிவ் பதில் அப்படின்னு எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ட்ரம்ப் சொன்ன இந்த ஒரு வார்த்தை சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்தியா சொன்ன இந்த ஒரு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நன்றி.